இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிறுத்த உடன்படிக்கை இருதரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் 15 மாத கால போர் ஒரு முடிவுக்கு வருகிறது. வரும் ஞாயிறன்று போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக சமரசத்தில் இறங்கிய கட்டார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அறிவித்தார். உடன்படிக்கையின் முதல் கட்ட நடவடிக்கையாக 42 நாட்களில் 33 இஸ்ரேலிய பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவர். பதிலுக்கு விடுவிக்கப்படவிருக்கும் பாலஸ்தீன பிணை கைதிகளின் எண்ணிக்கை தெரிவிக்கப்படவில்லை. போர் நிறுத்த ஒப்பந்தம் முழுமையாக பின்பற்றப்படுவதை கட்டார், எகிப்து மற்றும் அமெரிக்கா உறுதி செய்யும் என முகமது கூறினார். போர் நிறுத்த ஒப்பந்தம் ஞாயிறு அமலுக்கு வரும் வரை ராணுவ நடவடிக்கைகள் இருக்காது என எதிர்பார்ப்பதாகவும் அவர் சொன்னார். 2023 அக்டோபரில் ஹமாஸ் தரப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதில் ஏராளமான இஸ்ரேலியர்கள் உயிரிழந்தனர். 250க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாட்டவர்களும் ஹமாஸ் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். இதனால் காசா மீது இஸ்ரேல் நடத்திய பதில் தாக்குதலில் இதுவரை 44,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் பதவி காலத்தை அடுத்த வாரம் நிறைவு செய்வதற்குள் இஸ்ரேல் காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஜோ பைடன் முழு மூச்சாக இறங்கினார். அதற்கு இப்போது பலன் கிடைத்திருப்பதால் காசாவில் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். புதிய அதிபராக தாம் பதவியேற்பதற்குள் போர் முடிவுக்கு வரவில்லை என்றால் ஹமாஸ் தரப்பு பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.